வணக்கம் மக்களே! தமிழக மக்கள் அனைவருமே பயன்பெற வகையில ரேஷன் அட்டை தொடர்பா 4 முக்கியமான அறிவிப்புகள் இப்போ அரசு தரப்புல இருந்து வெளியாகி இருக்கு. அவை என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம முழுக்க பார்க்க போறோம். வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவான விளக்கம் உங்களுக்கு முழுமையா வந்து சேரும். கடைசியில உரிமை தொகை பற்றின அப்டேட்டும் வெளியாயிருக்கு. அதை பற்றியும் சொல்றேன். இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். முதலாவது அறிவிப்பா ஒரு ரேஷன் அட்டை எடுத்துட்டோம்னா அதுல நிறைய பேர் இருப்பாங்க. அதை சம்மந்தப்படுத்தி தான் வந்து ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் ரேஷன் பொருட்கள் அப்படின்றது வழங்கப்படுது அவங்க தேவைக்கேற்ப. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றா வருகின்ற ஜூன் 15ஆம் தேதிக்குள்ள குடும்பத்தில் உள்ள அதாவது ஒரு ரேஷன் அட்டையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுமே அவங்களோட கைரேகையை பதிவு செய்யணும். இது யாருக்கெல்லாம் அப்படின்னா அரிசி பெறும் ரேஷன் அட்டைதாரர்கள், அதுக்கப்புறம் AAY மற்றும் PHH ரேஷன் அட்டைதாரர்கள் வந்து கம்பல்சரி வந்து பதிவு செய்யணும். பதிவு செய்யல அப்படின்னா ஜூன் 15ஆம் தேதிக்கு மேல உங்களோட ரேஷன் அட்டை பொருட்கள் பெறுவதில் சிக்கல் ஏற்படும் அப்படின்னு அரசு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கீங்களோ முடிச்சளவு உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடையில் போயிட்டு உங்களோட கைரேகையை வச்சு பதிவு பண்ணிடுங்க. ரெண்டாவது அறிவிப்பா இதுக்கு முன்னாடி நம்ம ரேஷன் பொருட்கள் அனைத்துமே வந்துட்டு எடை போட்டு தான் கொடுப்பாங்க. அதுவும் சக்கரை வாங்கணும் அப்படின்னா 1 கிலோக்கு 800 கிராம் இந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய ஊழல் நடந்தது. இதற்கு உணவுத்துறை அமைச்சரான வெங்கட்ராமன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதற்கு மேல ஒரு சில மாதங்களுக்குள்ள ரேஷன் கடைகளில் தரம், எடை குறைவு மற்றும் கடத்தலை தவிர்க்க இனி கிடங்குகளிலேயே நவீன இயந்திரங்கள் மூலம் பொருட்கள் பாக்கெட்டுகளாக மாற்றப்பட்டு விநியோகிக்கப்படும் அப்படின்னு இப்போ தகவலை சொல்லியிருக்காரு. இந்த தகவல் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் மூன்றாவதாக வீடு தேடி வரும் ரேஷன் பொருட்கள், அதாவது முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த திட்டத்தின் கீழே முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தோடும் ரேஷன் பொருட்களை மாதத்தில் 2 நாட்கள் எடுத்துட்டு போயிட்டு ரேஷன் கடை ஊழியர்கள் விநியோகம் செய்வார்கள். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ 65 வயதிற்கு மேற்பட்டவர்களா மாத்திருக்காங்க. இதற்கு முன்னாடி 70 வயது அப்படின்னு இருந்தது. ஸோ உங்க ரேஷன் அட்டையில இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு 65 வயது ஆகுதுன்னா அவங்கள வச்சு நீங்க ரேஷன் பொருட்களை வீடு தேடி கொண்டு வந்துக்கலாம். உங்க சைட்ல இருந்து யாராச்சும் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. வாங்காதவங்க எப்படி வந்து வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பா இதற்கு ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்றேன். ஃபைனலா மகளிர் உரிமை தொகை பற்றின சில முக்கியமான புதிய அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. அதாவது மறுசீரமைப்பு பணிகள் தற்போது தாவேகா அரசு மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னு பெயர் மாற்றி தொகையை 2500 ரூபாய் உயர்த்துறதா ஆலோசித்து வந்துட்டு இருக்காங்க. மே மாதம் வந்து 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அதை போலவே இந்த மாதம் வந்து 15ஆம் தேதியில அனைவருக்குமே இந்த 2500 ரூபாய் வழங்கப்படுமா அப்படின்னு நிறைய மக்கள் கிட்ட கேள்வி எழுந்த நிலையில 1000 ரூபாய் மட்டும்தான் இப்போதைக்கு கொடுக்க முடியும் அப்படின்றதையும் தெளிவுபடுத்தி இருக்காங்க. நீங்க மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பம் செஞ்சு நிராகரிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னா நீங்க தற்போதைக்கு வட்டாட்சியர் அலுவலகங்கள்ல நடக்கும் குறை தீர்ப்பு முகாம்களை கலந்து கொண்டு ஏற்கனவே நிராகரிக்கப்பட்ட பெண்களின் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலிக்க வருகின்றன. புதிய விண்ணப்பங்கள் பெறுவது குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புதிய ரேஷன் கார்டுகள் விநியோகம், அதாவது தமிழ்நாடு முழுவதுமே நிலுவையில் உள்ள 4 லட்சம் புதிய ரேஷன் கார்டுகள் அடுத்த ஓரிரு மாதங்கள்ல தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு விரைந்து வழங்க உணவுத்துறை வந்து இப்ப வந்து உத்தரவிட்டிருக்காங்க. இவை அனைத்து தான் இந்த மாதம் வெளியாகி இருக்கக்கூடிய சில முக்கியமான அறிவிப்புகள். இந்த அறிவிப்புல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. மேலும் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மையான அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டு நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க. அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.